القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு ஈமானில் உறுதி கொள்வோம். நமக்கு அல்லாஹ் ஈமானை தந்திருக்கிறான். ஈமான் என்பது பெரும் பாக்கியம். அதை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. அந்த ஈமான் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. அந்த ஈமானுக்காக அல்லாஹ் தான் மக்களை தேர்வு செய்கிறார். இப்படி ஈமானுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நாம். ஈமான் கொடுக்கப்பட்ட பெரும் பாக்கியசாலிகளாக நாம் இருந்தாலும் நம் ஈமானின் தரம் என்ன, நம் ஈமானின் வலிமை என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஈமான் என்றால் என்ன? நாம் அல்லாஹை பார்க்கவில்லை, ஆனால் அந்த அல்லாஹை நம்பியிருக்கிறோம். நபியை பார்க்கவில்லை, ஆனால் அந்த நபியை நம்பியிருக்கிறோம். இப்படியே மலக்குகள், நபிமார்கள், சொர்க்கம், நரகம் என எதையும் பார்க்கவில்லை, ஆனால் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு பெயர் தான் ஈமான். அல்லாஹ் கூறினான் சூரத்துல் அன்ஆம் 165வது வசனத்தில், அல்லாஹ் ஒருவனுக்கு நேர்வழி காட்ட நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காகவும் ஈமானிற்காகவும் விரிவடை செய்கிறார். சஹாபாக்கள் ஈமானுக்காக எத்தனையோ துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்தார்கள். ஆனால் நம்மால் ஒரு துன்பத்தினை சந்திக்க முடிகிறதா, இல்ல ஒரு சோதனையை சந்திக்க முடிகிறதா? ஒரு சின்ன சோதனை வந்தா கூட நான் தொழுது என்ன பெயர், நான் துவா கேட்டு என்ன பெயர் என்றெல்லாம் சிலர் புலம்புவதை நாம் பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களில் ஒருவரான ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணமாக எத்தனையோ சோதனைகளையும் கொடுமைகளையும் சந்தித்தார்கள். எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கி கொண்டார். அவர் பொறுமையோடு தாங்கி தன்னுடைய ஈமானை இழந்தார்களே தவிர தன்னுடைய உயிரை இழந்தார்களே தவிர தன்னுடைய ஈமானை கொஞ்சம் கூட இழக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஈமானை ஒரு தட்டிலும் உலகில் உள்ள நாம் அனைவரும் ஈமானை ஒரு தட்டிலும் வைத்து எடை பார்க்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஈமான் எடை தான் மிகவும் அதிகமாக இருக்கும். நம்முடைய ஈமானை தட்டில் வைத்து எடை பார்த்தால் 100 கிராம் தேய்மா என்பதை சந்தேகம் தான். அவ்வளவு வீக்னஸாக நம்முடைய ஈமானை வைத்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன், பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் அவன் ஒருவனே சிறந்தவன் என்று கூறினார்கள். என்ற வார்த்தையை அவரின் கடைசி வார்த்தையாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இறை நம்பிக்கையும் நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாற்றிய உயர் பண்பை அறிந்த ரப்புல் ஆலமீன் குறைந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பிற்கு உத்தரவிட்டு அவரை காப்பாற்றினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நெருப்பை குளிர்ச்சியாகவும் சுகமாகவும் மாறிவிடு என்று நாம் அனைவரும் கூறினோம். ஆனால் அந்த நெருப்பு கொஞ்சம் கூட இதாகவில்லை. ஹிஜ்ரத் பயணத்தின் போது வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சவுர் கொகை மலையில் தங்கியிருந்தோம். அப்பொழுது என் தலையை நான் உயர்த்திய போது எங்களை சுற்றி வந்த கூட்டம் இறைத்தூதரே, அவர்களின் கூர்மையான கண்களால் நம்மை உற்று நோக்கி நம்மளை பார்த்து விட்டால் என்ன செய்வது என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே அமைதியாக இருங்கள், நம்மளை அல்லாஹ் ஒருவனே காப்பாற்றி விடுவான் என்று கூறினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறும் ஏணியுடன் தெருத்தருவாக சூடான மண்ணை இழுத்துச் செல்லும் பொழுது அவர் கூறினார்கள், அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவனே, அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவனே என்று கூறினார்கள். அதுவே அவர்கள் கொள்கையில் ஈமானாக சிறந்ததாக விளங்குகிறது. எதிரிகள் பலவிதமாக கொடுமைகளை கொடுத்தும் தன்னுடைய ஈமானை கொஞ்சம் கூட விடவில்லை. நம் ஈமானின் தரம், நான் 5 நேரமும் கொள்ளுகிறேன், எனக்கு மட்டும் அல்லாஹ் ஏன்தான் சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கான் என்று சிலர் பரம்புறாங்க. ஆனா அவங்கதான் இன்னும் சோதனையை சாதனையாக்காம வாயில் போர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு நேர்வழி காட்ட நாடினால் அவனை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகிறான் என்று அர்த்தம். இப்படி ஈமானுக்காக எண்ணற்ற தியாகிகள் பலர் அவங்களோட உயிரை கொடுத்திருக்காங்க. இப்படி சஹாபாக்களை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பல பேர் ஈமானுக்காக தன்னுடைய உயிரையே இழந்தார்களே தவிர தன்னுடைய ஈமானை கொஞ்சம் கூட இழக்கவில்லை. அன்பானவர்களே, அவர்களை போல நாமும் ஈமானிய உறுதியாக நின்று அல்லாஹ்வின் அருளை பெற வல்லோன் என்று கூறிய என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.